கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். நாம் தெய்வ பிள்ளைகளே, இந்த உலகத்துல குடும்பத்திற்காக, சில உறவுகளுக்காக நாம் அநேக பாரங்களை சுமக்கிறோம். அந்த பாரங்களை சுமந்து சுமந்து குடும்பத்திற்காகவே செயல்படுகிறோம். நம் உறவுகளுக்காக, நம்ம நேசித்தவர்களுக்காக பல பாரங்களை நாமே சுமக்கிறோம். அப்படி சுமந்து கொண்டிருக்கும் பொழுது பாரம் சுமக்கிறவர்களுக்கு சில ஆசைகள் உண்டு, சில விருப்பங்கள் உண்டு, சில ஏக்கங்களும் உண்டு. இந்த பாரங்களை சுமந்து கொண்டிருக்கிற அந்த மனிதருடைய உள்ளத்துல, மனுஷனுடைய உள்ளத்துல சில ஏக்கங்கள் எப்பொழுதுமே உண்டு. யாருக்காக பாரங்களை சுமந்து கொண்டிருக்கிறோமோ அவர்கள் நம்மை விசாரிக்க மாட்டார்களா? நம்முடைய விருப்பம் என்ன, நம்முடைய ஆசை என்ன என்று கேட்க மாட்டார்களா? இவர்களுக்காக நாம் பாரம் சுமந்து கொண்டிருக்கிறோமே, இவர்கள் நம்மை ஒரு நாளும் விசாரித்ததில்லை, நமக்கு ஒரு நாளும் ஆறுதலான ஆசையான வார்த்தை பேசினது கூட இல்லையே என்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆம் தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமங்கள், இது கிறிஸ்துவின் பிரமாணம். தெய்வ பிள்ளைகளை, பாரங்களை மட்டுமே நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம் என்று ஒருவேளை நீங்கள் வேதனையோடு கூட இருக்கலாம். இன்னைக்கு பரிசுத்த தேவன் சொல்லுகிறார், மகனே மகளே, உன் பாரத்தை நான் சுமந்து கொள்கிறேன். உன்னை விசாரிக்க நான் இருக்கிறேன். குடும்பத்திற்காக, சில உறவுகளுக்காக, பிள்ளைகளுக்காக பாரங்களை சுமந்து கொண்டிருக்கிறாயோ? மகனே மகளே, உன் பாரத்தை நான் சுமக்கிறேன், உன்னை விசாரிக்கிறேன், உனக்கு சமாதானத்தை நான் தருகிறேன் என்று சொல்லி அண்டசராசனை படைத்து நம்மை மீட்டெடுக்கிற ஆண்டவராக இயேசு சொல்கிறார். கவலைப்படாதிருங்கள், பாரத்தை இயேசு மேல் வையுங்கள், உங்களை என்னையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.